மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். தமிழ்நாட்டில் வரலாறு காணாத கொடுந்துயரம் நேர்ந்திருக்கிறது எனவும் வேதனை. விஜய் உரிய நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும். கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தினரின் கடமை என உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். பண்டிகையை உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களுடன் கொண்டாடுங்கள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழகத்தில் அக்டோபர் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் பலியான நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நடிகருமான விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பிரச்சார கூட்டங்களில் நடத்தி வருகிறார். முதற்கட்டமாக திருச்சி, அரியலூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் 3வது கட்டமாக நாமக்கல் மற்றும் கரூரில் சனிக்கிழமை பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனால் அவரை காண காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் குவிந்தனர். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் வந்திருந்தனர். இதனையடுத்து விஜய் பேசி முடித்துவிட்டு புறப்பட்ட பின்னர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தால் கரூர் மாவட்டம் முழுவதும் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் அவசர ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் உடனடியாக விமானத்தில் திருச்சி சென்று அங்கிருந்து கார் மூலம் கரூர் சென்றடைந்தார். பின்னர் மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கரூர் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறினர். இதேபோல் கரூர் மருத்துவமனைக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்றார். தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை பயணத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு குழந்தைகள், பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்து உயிரிழந்தனர் எனவும் இன்னும் பலர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்றனர் என்ற செய்தி பேரிடியாக நெஞ்சை தாக்குகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பரப்புரைக்கு முன்னரே காவல்துறையினர் வகுத்த விதிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படாததால் தமிழ்நாட்டில் வரலாறு காணாத கொடுந்துயரம் நேர்ந்திருக்கிறது என கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் ஆலோசனை கூட்டத்தை நடத்திவிட்டு இரவோடு இரவாக கரூருக்கு விரைந்திருக்கிறார் எனவும் போர்க்கால நடவடிக்கையாக தமிழக அரசின் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் செயல்பட அறிவுறுத்தியுள்ளார் எனவும் கூறியுள்ளார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படா வண்ணம் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என கூறியுள்ள வைகோ, குழந்தைகள், தாய்மார்கள் உட்பட கரூர் கொடுந்துயரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விஜய் உரிய நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூர் வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கரூர் அரசு மருத்துவமனையில் அமைச்சர்கள் மற்றும் மருத்துவர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின், கரூர் துயர சம்பவம் ஈடு செய்ய முடியாத இழப்பு எனவும் எவ்வளவு ஆறுதல் கூறினாலும் இழப்புக்கு வார்த்தைகளால் ஆறுதல் கூற இயலாது எனவும் கூறினார்.
கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது தமிழக வெற்றிக் கழகத்தினரின் கடமை என கூறிய அவர், இனி இதுபோன்று நடக்காமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார். கரூர் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் உறுதுணையாக இருப்போம் என கூறிய அவர், மக்களை சந்திப்பது தலைவர்களின் உரிமை, கூட்டத்தை கட்டுப்படுத்துவது தலைவரின் பொறுப்பு, உரிய நேரத்திற்கு வருவது உள்ளிட்டவற்றை செய்திருக்க வேண்டும் எனவும், கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது எனவும் கூறினார். பண்டிகையை உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களுடன் கொண்டாடுங்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் 126வது நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, விழா காலங்களில் உள்நாட்டு பொருட்களை வாங்கி அர்த்தமுள்ள பண்டிகையாக அதனை உருவாக்க வேண்டும் எனவும், கடைகளில் பொருட்களை வாங்கும் போது உள்ளூர் பொருட்களை வாங்கி ஆதரவளிப்போம் எனவும் மக்கள் உறுதியேற்க வேண்டும் எனவும் கூறினார். ஒவ்வொரு திருவிழாவின் போதும் நாம் நிறைய பொருட்களை கடைகளுக்கு சென்று வாங்கி வந்திருப்போம். ஆனால் இந்த முறை ஜிஎஸ்டி சேமிப்பு விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்தார். தமிழகத்தில் அக்டோபர் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 29ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முக்கியமான வணிக பகுதிகள் மற்றும் குறுகலான பகுதிகளில் கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் 51வது மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது கரூரில் நடந்த 40 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கரூரில் நடைபெற்றுள்ள சம்பவம் போன்று இனி நடக்காமல் இருப்பதற்கு ரோடு ஷோ உள்ளிட்டவைகளுக்கும், முக்கியமான வணிக பகுதிகள், குறுகலான பகுதிகளில் கூட்டங்கள் நடத்துவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குவதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் இதுபோன்று நடக்கும் கூட்டங்களில் வணிகர்கள் சொத்துக்கள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் பொதுக்கூட்டம் நடத்தும் அரசியல் கட்சிகள் அல்லது அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களிடமிருந்து அபராதம் வசூல் செய்து வழங்க வேண்டும் என தெரிவித்தார். கட்டாயமாக பல ஊர்களிலே மார்க்கெட் பகுதியிலே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்பதை கூட நீதிமன்றம் மூலமாக அனுமதி பெற்றிருக்கிறோம். இதுபோன்ற ரோடு ஷோ என்பதை இனிமெல்லாம் வருங்காலத்தில் அரசு புறந்தள்ள வேண்டும். அதே போன்று வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பண்டிகை காலங்கள், ஆயுத பூஜை, தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் என்று, நியூ இயர் என்று தொடர்ச்சியாக விழா காலங்கள் இருக்கிறது. இந்த விழா காலத்திலே எக்காரணத்தை கொண்டும் இதுபோன்ற ரோடு ஷோ கூட்டம் நடத்துவதற்கு அரசும் காவல்துறையும் அனுமதிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகர்சங்க பேரமைப்பு கோரிக்கை மனுவாக தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும், வேறு எந்த சார்பில் உள்ள கூட்டம் நடத்தினாலும், அங்கு வியாபாரிகளுக்கோ பொதுமக்களுக்கோ அரசு சொத்துகள் அவர்கள் உடைத்து நாசப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களை முடக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த கட்சி சார்ந்த வணிக அந்த கணக்குகளை முடக்கப்பட்டு அந்த இழப்பீடுகளை அவர்களிடம் பெற வேண்டும் என்பதை பேரவைப்பு வலியுறுத்துகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் கோட்டை மைதானத்தில் 10 நாட்கள் நடைபெறும் புத்தக திருவிழா தொடங்கியது.
வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் 60 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 50 லட்சம் புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் நாள்தோறும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்துறை அலுவலக பணிகளை செய்து வரும் ராஜா வழக்கம் போல் கோவிலில் பணிகளை முடித்துவிட்டு பெரும்பாக்கம் சாலையில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர் ஒருவர் பலமாக தாக்கியதில் கை, கால், தோள்பட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் இருதயத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் ஜெயம் பள்ளியின் சார்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் 1500 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு 10 கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் ஓடினர். இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பம்பல் விசுவாசபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரியாணி கடையில் எலக்ட்ரீஷியன் மணிகண்டன் மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென மணிகண்டனுக்கு மின்சாரம் தாக்கியதால் அவரை காப்பாற்ற பிரியாணி மாஸ்டர் பார்த்திபன் சென்றுள்ளார். இதனால் இருவரும் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு சிறுவர்களுக்கான சைக்கிள் போட்டி நடைபெற்றது. ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கொடியசைத்து தொடக்கி வைத்த இந்த போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட விளையாட்டு பிரிவு மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான மிதிவண்டி போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அறிவுசார் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் 2வது நாளில் ஒரே நேரத்தில் 175 ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு அந்த வெளிச்சத்தில் பல்வேறு உருவங்களையும் வடிவங்களையும் செய்து அசத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் போடப்பாறை மலை மீது அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமை சிறப்பு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் நாகூர் அருகே பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட உடைப்பால் கழிவு நீர் சாலையில் ஓடுவதால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். நாகூர் பகுதியில் உள்ள மாப்பிள்ளை தெருவிலிருந்து பெரியார் தெரு வரை கழிவு நீருக்காக போடப்பட்ட பாதாள சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களாக தெரு முழுவதும் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கழிவு நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் இதை கண்டுகொள்ளாமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பாதாள சாக்கடையை சீரமைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 32 பேர் உயிரிழந்தனர். காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதனையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக அழிக்கும் வரை போர் நிறுத்தம் ஏற்படாது என இஸ்ரேல் அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய மற்றும் வடக்கு காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 32 பேர் உயிரிழந்தனர். இதில்
ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். தமிழ்நாட்டில் வரலாறு காணாத கொடுந்துயரம் நேர்ந்திருக்கிறது எனவும் வேதனை. விஜய் உரிய நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும். கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது தமிழக வெற்றிக் கழகத்தினரின் கடமை என உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். பண்டிகையை உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களுடன் கொண்டாடுங்கள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழகத்தில் அக்டோபர் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.